ஒரு தரமான ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ், அதுவும் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. எஸ், குற்றம் புரிந்தவன். மொத்தம் 7 எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பசுபதி அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் வெளிவந்திருக்கு. இந்த 7 எபிசோடும் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சீட் எட்ஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காக இருக்கும். அதோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் அந்த ஊரில் ஒரு சின்ன குழந்தை காணாமல் போயிடுவாங்க. அந்த காணாமல் போன சின்ன குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த மொத்த ஸ்டோரியும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 எபிசோட் ஸ்டோரி அழகாக பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு, ஸ்டோரி பில்ட் பண்ணும்போதே இன்டென்ஸாக ஒரு மாதிரி அந்த கிரைம் த்ரில்லரோட ஒரு பில்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 4th எபிசோட்லேருந்தே உங்களுக்கு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு எபிசோடில் ட்விஸ்ட் ஓகே இதுதான் அப்படின்னும் போது, அதே ட்விஸ்ட்டை அடுத்த எபிசோடில் வேற மாதிரி ரிவீல் பண்ணி இது கிடையாது இதுதான் அது அப்படின்ட்டு இந்த மாதிரி அடுத்து வர 4th, 5th, 6th, 7th எபிசோட் வரைக்கும் ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு இதில் யார் அந்த விஷயத்த பண்ணா அப்படின்ட்டு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ யாராவது இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்குது. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.